வணக்கம் நண்பர்களே, நான் ரமணன். பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இப்போ கார்த்திகை மாதத்துக்குரிய மாத பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது சனீஸ்வரர் உங்களுடைய ராசியாதிபதி கும்பத்திலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவரை செவ்வாய் உங்களுடைய 3-10 கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வக்கரமாகிறார். டிசம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார். உங்களுக்கு 2-11 கூடிய குரு பகவான் வக்கரமாக இருக்கார். கும்பத்துக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ஆக்சுவலா சொல்லப்போனா யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் நல்ல ஸ்தானத்துல வரார். அதே மாதிரி அவர் 12ஆம் இடத்துக்கு வருவார் டிசம்பர் 3ஆம் தேதி. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதனும் இருக்கார். புதன் வக்கரமாகி இருக்கிறார். ஸோ அவர் 5 குடையவர், அதே மாதிரி 8 குடையவர். உங்க 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மெயினா நீங்க பார்த்துக்க வேண்டியது என்ன விஷயங்கள்னாக்கா, இது நல்லா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு. சுக்கிரன் நல்ல பொசிஷன்ல இருக்காரு, எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு தொழில் விருத்தி இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட்லால வரக்கூடிய லாபங்கள்லாம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது புது பார்ட்னர்ஷிப் வருவது, புது வெஞ்சர் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் பண்ணலாம், நன்றாகவே இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வீடு மனை வாகனம் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது பாசிபிளா இருக்கும். எனக்கு என்னதான் நாள்ல குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் சுக்கிரன் அவர் வீட்டுல இருக்கிறதுனால இந்த வேலையை பண்ணி கொடுத்துருவார். உங்களுக்கு யோகா அதிபதியாக இருக்கிறதுனால அவர் 12க்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடா இல்ல ஒரு பிளஷர் ரிலேட்டடா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. உங்களுக்கு காஷன் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அதை ரகசியமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் சப்தமாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. எஸ்பெஷலி தொழில் ரிலேட்டடான ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட மட்டும் சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஈஸியா உங்களோட ரகசியங்களையும் விஷயத்தையும் நுட்பத்தையும் நீங்க வெளியில சொல்லக்கூடிய ஆள். அதுல மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருங்க. மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப நன்றாக இருக்கு. ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.